கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அருமையான ஆலோசனையை கொடுக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் அவனையும் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது தேவனுடைய பெட்டிக்கு அடையாளமாக தேவ பிரசன்னத்தை நாம் தியானிக்கலாம். தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு நாளை துவக்கும் பொழுது காலையில் எழுந்து நன்றாக தேவனை துதித்து பாடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனுடைய நாமங்களை சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் இறங்கி வருகிறார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளிலே வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று சொல்லி. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய வீட்டில் நல்ல துதி பாடல் சத்தம் கேட்கப்படட்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வீட்டில் இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டில் காணப்படும். ஓபேத் ஏதோம் கர்த்தருடைய பெட்டி தன்னுடைய வீட்டில் இருந்ததினாலே தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட மிகவும் பயபக்தியாக பரிசுத்தமாக வாழ்ந்திருந்திருப்பார். அந்த 3 மாதம் நம்முடைய எல்லை எங்கிலும் பரிசுத்த துணி மாத்திரம் கேட்டிருந்திருக்கும். நாமும் நம்முடைய வீடுகளிலே அலசி ஆராய்வோம். நம்முடைய வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், பிரியமில்லாத பேச்சுகள், பிரியமில்லாத பாடல்கள், பிரியமில்லாத சம்பாஷணைகள் ஏதாகிலும் காணப்படும் என்று சொன்னால் இந்த நாளில் அதை முற்றிலும் வெறுத்து ஒதுக்கி பரிசுத்தமாய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய வீட்டிலே தெய்வ பிரசன்னம் காக்கப்படும். வேதாகமத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் 2 முறை அழுத்தமாக சொல்லுகிறது. ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொன்னால், அவன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். பரிசுத்தத்துக்காக அவன் எவ்வளவு தியாகம் பண்ண ஆயத்தமாக இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த பழைய பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தையும் என எழுதும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வீடுகள், நம்முடைய எல்லைகள் எங்கிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். 3ஆவதாக ஒரு காரியம், உத்தரவாதம். ஏனென்றால் சற்று முன்பாக நடந்த காரியம் என்ன? ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக அதே கர்த்தருடைய பெட்டியை கரிசனை நிமித்தம் தொட்ட ஊசாவை கர்த்தர் அடித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெட்டி தன்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் தனக்கு என்ன சம்பவிக்குமோ என்று நினைக்கக்கூடும். ஆனால் அந்த பொறுப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பெட்டி என் வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்லி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வாழ்ந்தான். இன்றைக்கும் நாம் ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதத்தோடு வாழ வேண்டும். பொறுப்புள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்த இருதயத்தை பார்த்து அவரும் ஆசீர்வதிக்கிறதுல உத்தரவாதம் உள்ளவராக கட்டாயம் இருக்கிறார். ஆகவே இந்த 3 காரியங்களை கடைபிடிப்போம் என்று சொன்னால், முதலாவது கர்த்தரை துதிக்கும் துதி நம்முடைய வீட்டிலே காணப்படட்டும். பரிசுத்த ஜீவியம் நம்முடைய வீட்டில் இருக்கட்டும். 3ஆவதாக நம்முடைய வாழ்க்கை குறித்து பொறுப்புள்ளவர்களாக, கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து பொறுப்புள்ளவர்களாக காணப்படுவோம். நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.